அடிமட்டமே அதிரப்போகுது. அவரும் தாவேகா பக்கம் வர்றாராமே! ஆட்டம் காணும் எடப்பாடியின் ஒற்றை தலைமை. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டத தொடர்ந்து, அந்த கட்சியில ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்களும், ஏகப்பட்ட அதிகார போட்டிகளும் உச்சகட்டத்த எட்டிருச்சு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமியோட ஒற்றை தலைமைக்கு எதிரா, கட்சியோட தூண்களா கருதப்பட்ட மூத்த நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர்களும் பகிரங்கமாவே போர்க்கொடி தூக்கியிருக்கிறது, அதிமுகவோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. அதிமுகவோட எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, அன்பழகன், கே.சி. வீரமணி, அருண்மொழித்தேவன், பாலகிருஷ்ண ரெட்டி, கோ. அரி மாதிரியான கட்சியோட 9 முக்கிய மூத்த நிர்வாகிகள் தங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி குடுத்த கட்சி பதவிகள் வேணாம் அப்படின்னு கூட்டா அறிக்கை வெளியிட்டு பரபரப்பையும் ட்விஸ்டையும் குடுத்திருக்காங்க. தாங்கள் கட்சியோட அடிப்படை தொண்டர்களா மட்டுமே தொடர விரும்புறதாவும், தங்களோட விருப்பத்துக்கு மாறா வழங்கப்பட்ட பொறுப்புகளை ஏத்துக்க முடியாது அப்படின்னும் அவங்க திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. கட்சி பதவிகளை ஏத்துக்கிட்டு சுதந்திரமா பணியாற்ற முடியாத ஒரு முட்டுக்கட்டை சூழல எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருக்கிறதா இவங்க வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் கிட்ட குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்திட்டு வருது. இன்னொரு பக்கம் தேர்தல் தோல்வியால ஏற்பட்ட ஏமாற்றத்தினால அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் ஏராளமானவங்க விலகி ஆளுங்கட்சியான தாவேகாவை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்காங்க. தேர்தல்ல 47 தொகுதிகள்ல மட்டுமே ஜெயிச்ச அதிமுக தாவேகா அரசு மெஜாரிட்டியை நிரூபிச்சப்பவே 25 எம்எல்ஏக்களோட ஆதரவோட பலவீனம் அடைஞ்சிருச்சு. ஏற்கனவே மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா, ஜெயக்குமார் இந்த மாதிரியான 4 அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல இணைஞ்சிட்ட நிலையில, இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அப்புறம் கரூர் விஜயபாஸ்கர் இந்த 2 முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் அவங்களோட எம்எல்ஏ பதவிகளை துறந்திருக்காங்க. இதோட அடுத்த கட்டமா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில 5 முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களோட ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களோட மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு சொகுசு ஹோட்டல்ல தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலையில அதிகாரப்பூர்வமா அந்த கட்சியில இணைய போறாங்க. இவங்க எல்லாருமே முதல்வர் விஜய நேர்ல சந்திச்சு பேசவும் திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த சரிவு இதோட நிக்கல. அதிமுகவோட முக்கிய புள்ளிகளான மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அப்புறம் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி இவங்களும் அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களோட தாவேகாவுல இணையறதுக்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரதாவும் தகவல்கள் கசிஞ்சிட்டு வருது. சி.வி. சண்முகம் தன்னோட ஆதரவாளர்களான 5 எம்எல்ஏக்களோட இணைய பேச்சு நடத்திட்டு வரக்கூடிய நிலையில, மேலும் அதிமுகவிலிருந்து 5 எம்எல்ஏக்களை தங்க பக்கம் இழுக்க தாவேகா தரப்பு தீவிரமா திட்டம் போட்டுட்டு வருதாம். அது மட்டும் இல்ல, மாநில அளவிலான கட்சி பதவிகள் அப்புறம் வாரிய தலைவர் பதவிகளை அவங்க கேட்டுட்டு வர்றதாவும், கட்சியில இணைஞ்ச பின்னாடி உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு தாவேகா தரப்புல உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்படியான கட்சி தாவல்கள் ஆளுங்கட்சியான தாவேகாவ அடிமட்ட அளவுல மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா அதிமுகவோட அனுபவம் மிக்க வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தாவேகாவுல இணையறது அந்த கட்சிக்கு எல்லா மாவட்டங்கள்லயும் ஸ்ட்ராங்கான கட்டமைப்ப கண்டிப்பா வலுப்படுத்தும். அதுவும் கொங்கு அப்புறம் வட மாநிலங்கள்ல தாவேகாவோட செல்வாக்கு பல மடங்கு உயர இது நிச்சயமா வழிவகுக்கும்.